அதிகார வர்க்கமும் அரசியல் வர்க்கமும் எம் இனத்தின் மீது ஏவப்படுகின்ற ஒவ்வொரு அடக்குமுறைகளையும் உடைத்து எறிவேன். எம் இனத்தின் மீது பொய்மைகளை மட்டுமே புகுத்திக் கொண்டிருக்கக்கூடிய ஊடகங்களுக்கு மத்தியில் பொய்மையை உடைத்து எறிவேன். அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். எப்படின்னா இருக்கீங்க? வணக்கம் தம்பி, நல்லா இருக்கிறேன். ஆனா 2 நாளைக்கு முன்னாடி FB-ல சி.வி. சண்முகத்தில் அவர்களை தொடர்ச்சியா பாமக சார்ந்த சந்தித்ததாக செய்திகள் வருது. இது எப்படி நான் பார்க்கலாம்? அதாவது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிர்வாகிகளும் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களும் சி.வி. சண்முகம் அவர்களை சந்திப்பது குறித்த பதிவுகளை நாமும் பார்த்துட்டு இருக்கணும்ப்பா. முன்னாடி பாத்தீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் திரு சர்வம் ஜெயராஜ் அவர்கள் சந்தித்தாங்க. அதற்கு பின்பாக சட்டமன்ற உறுப்பினர் என்கிற முறையில அந்த பகுதியில தான் இருக்கிறாரு மயிலம் சட்டமன்ற உறுப்பினர் சிவகுமார் அவர்கள். அவரு திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள்ட்ட போயிட்டு இந்த மாதிரி சி.வி. சண்முகம் அவர்களை நானும் போய் சந்திச்சுட்டு வரேன்னு சொல்ல, தாராளமா போய் சந்திங்க, நான் தான் சொல்லிட்டேன் இல்லையா, திமுகவுடைய இந்நாள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்கள், அதிமுகவினுடைய இந்நாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் முன்னாள் அமைச்சர்கள் உட்பட எல்லாருமே சந்திச்சு இந்த மாநாட்டு கூப்பிடுங்கன்னு சொல்லியிருக்கிறேன். ஆகையினால நீங்களும் போயிட்டு சந்திங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சொன்னதற்கு பின்பாக திரு சிவகுமார் எம்எல்ஏ அவர்கள் போய் சந்திச்சிருக்கிறாங்க. இதுல என்ன ஒரு விஷயம்னா குரு, இப்ப மத்த சட்டமன்ற உறுப்பினர்களையோ மத்தவங்களையோ சந்திச்சது ஒரு தடவை தான் சந்திச்சாங்க. ஆனா சி.வி. சண்முகம் அவர்களை 2 தடவை சந்திச்சாங்க. இத ஊடகம் என்ன பண்ணிட்டாங்க, இப்ப அதிமுக கூட முன்னாடி கூட்டணி வைக்கிறதுக்கு கே.பி. முனுசாமி சி.வி. சண்முகம் அவர் தான் உறுதுணையா இருந்தாங்க. இன்னொரு முறையா அவர்களை உறுதுணையா வச்சு கூட்டணி அமைப்பதற்காக பாமக முன்னேற்பாடுகளை முயற்சிக்கிறதா என்பது போன்ற விடயங்கள்லாம் பார்த்தோம். அப்படிலாம் கிடையாதுப்பா. மெயினா என்னன்னா, மாநாடு நடக்குது, அவர் ஒரு வன்னியர் சமுதாயத்தை சார்ந்தவர், வன்னியர்களுக்கான 10.5% இடஒதுக்கீடு கிடைப்பதற்கு எடப்பாடி அவர்கள்ட்ட பெருமளவுல ஒரு ஃபைட் பண்ணி ஸ்ட்ரகிள் பண்ணி அந்த இடஒதுக்கீடை வாங்கி கொடுத்தாரு. ஆகையினால அதுவும் இல்லாம அந்த பகுதியில இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஆளுமையா இருக்கிறாரு. அதனாலதான் போய் சந்திச்சாங்க. இப்ப திருமாவளவன் அவர்களை போய் சந்திச்சாங்களே, அதெல்லாம் எப்படி சொல்றதுன்னா, சி.வி. சண்முகம் அவர்களை சந்திச்ச கூட என்ன சொல்லியிருக்கிறாராம், நம்ம மாநாடு இது, நல்லா நடத்துங்க, நல்லா பண்ணுங்க, நானும் நம்ம பசங்கள்ட்ட எல்லாம் சொல்லி வர சொல்றேன், அரசியல் ரீதியா 1000 இருந்தாலும் நம்ம எல்லாம் ஒரே சமூகத்தை சார்ந்தவர்கள், நல்லா பண்ணுங்கப்பா, ஏதாவது வண்டி கிண்டி வேணா சொல்லுங்க, நான் அரேஞ்ச் பண்ணி தரேன்னு சொல்லி இருக்கிறேன். இதே தருணத்துலதான் இன்னொருத்தர் நேத்தி பேசுனாரு, அதை பாத்தீங்களா? பார்த்தேனா கொடுத்தாங்க, சும்மா வந்தாங்க, கையில வாங்கி வச்சுக்கிட்டேன். உண்மையாமே குரு, நமக்கெல்லாம் ஒரு வருத்தம் இருந்தது, அவருக்கெல்லாம் கொடுத்திருக்கவே தேவையில்லைன்ட்டு. ஆனா அன்புமணி என்ன சொன்னாங்க, இல்ல ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர் போய் கொடுங்கன்னு. ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர் பேச வேண்டிய அந்த பேச்சே இல்லாம சும்மா அப்படியே ஏதோ ஒரு தேர்ட் பர்சன் மாதிரி பேசிட்டு இருக்காரு நேற்று திருமாவளவன். எவனோ ஒருத்தன் வந்தான் கொடுத்தான் பத்திரிகையை. உங்களை தவிர்த்து, உங்களை ஒப்பிடக்குள்ள சீமான் பரவாயில்ல, உங்களை ஒப்பிடக்குள்ள தினகரன் பரவாயில்ல, உங்களை ஒப்பிடக்குள்ள விஜய் கட்சியினுடைய நிர்வாகிகள் பரவாயில்ல, ஏன் உங்களை ஒப்பிடக்குள்ள சிறு சிறு சங்கங்கள் பரவாயில்ல. சீமான் சொன்னார், எங்க ஐயா கூப்பிட்டா நான் வருவேன், எனக்கு அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு. டிடிவி தினகரன் அதான் சொன்னாங்க, பலரும் அதான் சொன்னாங்க. ஏன் ஏர்போர்ட் மூர்த்தி ஒரு பரைய சமுதாயத்தை சார்ந்தவர், அவர் அதான் சொன்னார். ஜெகன் மூர்த்தி ஒரு பரைய சமுதாயத்தை சார்ந்தவர், அவர் அதான் சொன்னார். ஆனா இவர் மட்டும்தான் திமுகவினுடைய வாழ்நாள் உறுப்பினராக, வாழ்நாள் ஒரு கூட்டணி பொறுப்பாளராக, நிர்வாகியாக சில வார்த்தைகள்லாம் இருக்கு, அதை நமக்கு பயன்படுத்த வேணாம். ஏன்னா நம்ம அண்ணா அப்படிலாம் சொல்லல, ஒரு நபர் போல நேத்தி பேசியிருக்கிறாரு. அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல சி.வி. சண்முகம் அவர்களை இந்த ஊடகங்கள் சொல்றான், அப்படி சந்திக்கிறாங்க இப்படி சந்திக்கிறாங்க. 2 தடவை இல்ல, மாநாடு நடக்கிறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்பாக கூட நாங்க சந்திப்பாங்க, எந்த தவறும் கிடையாது. காரணம், அவர் எங்களுக்கு அவ்வளவு ஒரு முக்கியமான ஒண்ணு சொல்லிட்டு போவோம் வெளிப்பட. என்ன அப்புறம் கூட்டணி அதெல்லாம் கிடையாது, எங்க சமுதாயத்தை சார்ந்தவர் நாங்க கூப்பிடுறோம், எல்லாருக்குமான அழைப்பா தான் எடுத்திருக்கிறோம். இதுதான் இந்த சந்திப்பினுடைய உண்மையை தவிர்த்து வேற எதுவுமே கிடையாது. மனசுக்குள்ள இருக்கிறதோடு தான்ப்பா சொல்லியிருக்காரு அவரு, நான் வண்டி எடுத்து தரேன், நான் பஸ் எடுத்து தரேன், என்னால முடிஞ்சதை நான் பண்றேன்னு. திருமாவளவன் என்ன சொல்லியிருக்கணும், மாநாடு நல்லபடியா நடக்கட்டும், நான் நீங்க மாற்றி தெரிவிச்சு இந்த காணொலி எல்லாம் இருக்குது, எவ்வளவு வந்தான். இதுல ஒரே விஷயம் என்னன்னா, அவர் கட்சி தலைவராக இருக்கிறாரு, ஒண்ணு அந்த விஷயத்த கொடுத்துட்டாங்க, அவருக்கு பிடிக்கலாம், ஒண்ணு அந்த விஷயத்த தவிர்த்திருக்கலாம், இல்ல அதை பத்தி பேச விரும்பல, ஏதோ ஒண்ணு சொல்லிருக்கலாம், இல்ல பேசாம இருந்திருக்கலாம். இல்லைன்னா ஒரு தலைவராக இது மாதிரி நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க, யாரும் அந்த கட்சியில போய் நம்மளால இந்த கட்சியில ஒரு தகராறு நடக்கக்கூடாது, இல்ல இந்த கட்சிக்கு நீங்க போய் கலந்துக்கோங்க, ஏதோ ஒண்ணு சொல்லிருக்கலாம். ஆனா அவர் அந்த பேச்சு ரொம்ப, அவர் கட்சி தலைவரா இல்ல அந்த பொறுப்புல இருக்கிறாருன்னே கொஞ்சம் கூட யோசிக்கலைன்னு தோணுதுண்ணா. ஏதோ ஒரு 3வது மனுஷன் மேடைக்கு தெரியாத ஒரு மைக் கொடுத்து அப்படி பேசுவாங்க, அது மாதிரி இருந்தது அவரோட பேச்சு ரொம்ப நாகரிகமாவே. நான் என்ன சொல்றேன், உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்க புறந்தள்ளிட்டு போங்க.
புறக்கணிச்சிட்டு போகும். கண்டிப்பாங்க. அதை விட்டு இதெல்லாம் ஒரு பேச்சா தம்பி? இது எப்ப பார்த்தாலும் உன் சாதி இது புத்தி. நல்லா ஆமா, என் சாதி புத்தி தான் தம்பி. நம்ம தான் தம்பி தப்பு பண்ணிட்டோம் அவருக்கு கொடுத்துட்டு. நம்ம பண்ணது பெரிய தப்பு. அது சின்ன ஐயா அவர்கள் வந்து அன்புமணி அண்ணா அவர்களும் சரி, ராமதாஸ் ஐயா அவர்களும் சரி, 2 பேரும் வந்து அனைத்து சமுதாயம் வந்து ஒண்ணு சேர வேண்டும் என்ற நல்ல நோக்கத்துல வந்து இந்த மாநாடு என்பது வந்து அனைத்து சமுதாயத்துக்காக கொடுக்க சொன்னாங்க. ஆனா இத வந்து நேத்து அந்த ஒரு விஷயம் வந்து அது எப்படி இருந்ததுன்னா, அது நம்ம மேல தப்பு இல்ல. அது அவருக்கு மேல இருக்கிற ஒரு அழுக்க வந்து வெளிப்படையாக தெரிவிக்கிறது. வேற எதுவும் இல்ல. அதுல ஒரு வார்த்தை சொன்னாரா, ஒன்னாயிடுவோம் அப்படின்னாரா? ஒன்னாயிடுவோம். ஆஹ் அப்ப ஒன்னாக கூடாதுன்றத அவங்க மக்கள் புரிஞ்சுக்கணும், அவங்க கட்சிக்காரன் புரிஞ்சுக்கணும். அப்ப ஒன்னாக கூடாதுன்றதுக்காக தான் அவர் பண்றாரா? அப்ப ஒன்னாயிட்டா ஒரு அரசியல் பண்ண முடியாதா அப்படின்றத அவங்க மக்கள் புரிஞ்சுக்கணும். கண்டிப்பாங்க. இதான் தம்பி அவங்க ஃபேக்ட். சி.வி. சண்முகம் அவர்கள் ஒரு பிரதிநிதி தங்கமணி சந்திச்சிருக்கிறாங்க. இப்ப நாளைக்கு கூட யார் வேணாலும் சந்திக்கலாம். சந்திப்பு என்பது ஒரு ஆத்மார்த்தமானது. அதை சில நபர்கள் வந்து கொச்சைப்படுத்துறாங்க, சிலர் புனிதப்படுத்துறாங்க. இல்லண்ணா, இப்ப ரீசெண்டா எது பண்ணாலும் வந்து கூட்டணிக்கு இந்த மீடியா எல்லாமே ஒரு ஸ்டிக்கர் மாதிரி ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. லைக் அந்த பின்ம உருவாக்கம்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அது மாதிரி. அததான் பிம்பன்னு சொல்லிட்டீங்கல்ல. சோ பினிஷ். மாநாடு முடியட்டும், அப்புறம் இருக்கு இவங்களுக்கு எல்லாம் பாத்துக்கலாம். ஊடகத்துக்கு நன்றி. நன்றிண்ணா.